Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கும்பகோணம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் MKR அசோக்குமாரை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருந்தாத ஒரு கூட்டணி, வேற வழி இல்லாம காலையில முதலமைச்சர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது அந்த பொம்மை கீ கொடுத்துட்டுருவாங்க. அது 6 மணிக்கு கீ கொடுத்தாங்கன்னா ஐயா அந்த பொம்மை 9 மணி வரைக்கும் வேலை செய்யும். 6ல இருந்து 9 மணி வரைக்கும் முதலமைச்சர் சொல்லுவாரு டெல்லி டெல்லி டெல்லி, அப்புறம் கீ போயிடும். அப்புறம் 10 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு. அப்புறம் பொம்மை தூங்க போயிடும், காலையில் திரும்ப கீ கொடுப்பாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, 5 ஆண்டுகள்ல இதை தவிர முதலமைச்சர் என்ன பேசினாருன்னு தயவு செஞ்சு யாராச்சும் கிட்ட சொல்லுங்க. டெல்லி ஹிந்தி மோடி வஞ்சிக்கிறார், இத 3ஐ தவிர என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தரம் குறைவா விமர்சிக்கிறாங்க. யாரு? ஸ்டாலின் ஐயா, அவரு சகோதரி கனிமொழி அக்கா, பையன் உதயநிதி ஸ்டாலின், 3 பேர் தான் பிரச்சாரத்துக்கே. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 பேர், வேற யாருமே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணல. காங்கிரஸ் பிரச்சாரம் கிடையாது, ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரல, 3 பேர் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஐயா நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 94 தொகுதியில் நான் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கேன். 94 தொகுதியிலேயே நம்முடைய கூட்டணி ஜெயிக்கணும், கூட்டணியினுடைய தர்மம், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை கருத்தில் நம்ம கூட்டணிங்க ஐயா. விட்டு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்ட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்யும். அருமை சொந்தங்களே, இந்த பொருந்தாத கூட்டணியை தயவு செய்து எந்த இடத்திலும் கூட நீங்க எங்கேயும் ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த 3 தொகுதியிலும் கூட இவர்களுக்கு நீங்க வரலாறு காணாத ஒரு தோல்வியை கொடுக்கணும். மோடியை என்னங்க தப்புனார்? தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற எண்ணிக்கையை உயர்த்தினார், 39 இருந்து 59, 50% உயர்வு. கேரளா பாத்தீங்கன்னா 20 இருந்து 30, 50% உயர்வு. கர்நாடகா 28 இருந்து 42. அருமை நண்பர் தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாவுடைய தெற்கு தொகுதி MP போன் பண்ணார், பிரதர் பார்லிமெண்ட்ல பேச போறல ஹாப்பி தான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் 39 இருந்து 59 கொடுத்திருக்கிறாங்க. கடைசியா 1973 மறுவரை வரை நடந்த பொழுது இந்தியாவுடைய மொத்த MPக்கள் 20ஆக உயர்த்தினாங்க. 525 இருந்து 545 உயர்த்தப்பட்டுச்சு. ஐயா இப்ப நாயப்படி தமிழ்நாட்டுக்கு 2 கிடைச்சிருக்கும். நான் சொல்றது 1973 காங்கிரஸ் மேல திமுக கீழே. அன்னைக்கு